For a proton, B equal to 1, S equal to 0, I3 equal to 1/2. What is its charge using the formula? நீ ஃபார்முலாவே யூஸ் பண்ணாமலே என்ன பண்ணிடலாம், நீங்க சொல்லிடலாம். புரோட்டானிக் சார்ஜ் வந்து எவ்வளோ? என்ன ஒண்ணு +1. நீங்க இந்த இதுல யூஸ் பண்ணீங்கன்னா அதே தான் வரும். Q ஈக்குவல் யூஸ் பண்ணீங்கன்னாலும் நமக்கு அதே கியூல போட்டீங்கன்னா டீக்கு பதிலா டி தான் நம்ம I3 கொடுத்துருக்காங்க. டீக்கு பதிலா எத்தனை போட போறீங்க? 1/2. வேணா சும்மா செக் பண்ணி பார்ப்போம். ஒண்ணே ஒன்று மட்டும். Q equal to 1/2 plus B plus S. B plus S எவ்வளோ? B வந்து 1, S வந்து அதுவும் என்னது 1/2. 1/2 plus 1/2 equal to 1. அடுத்து நியூட்ரான், நியூட்ரானுக்கு 0. நியூட்ரானுக்கு பாருங்க I3 வந்து எவ்வளோ? -1/2. புரோட்டானுக்கு +1/2. ஐசோஸ்பின் இதுக்கு வந்து எவ்வளோ? -1/2. அடுத்து K plus மேசான். K plus மேசானுக்கு வந்து K plus மேசான்றது எதுல வரும்? அதுக்கு என்ன உண்டு? ஸ்ட்ரேஞ்ச் பார்ட்டிகல். அதனாலதான் S வந்து என்ன வந்திருக்கு நமக்கு? +1 வந்திருக்கு. I3 வந்து +1/2. இப்போ ஆன்சர் என்னது நமக்கு வந்து +1. B வந்து ஏன் 0 போட்டிருக்காங்கன்னா K மேசான் வந்து பேரியான் கிடையாது. பேரியான் இல்லைன்னா பேரியான் நம்பர் 0. K0 மேசான். K0 மேசானுக்கு வந்து I3 ஈக்குவல் டு என்ன வருது நமக்கு? -1/2. I3 வந்து -1/2. அப்போ வந்து இது நியூட்ரான் மாதிரி வரும். அப்ப நியூட்ரானுக்கும் K0 மேசனுக்கு பாத்தீங்கன்னா இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கும். இது B S இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கும். ஆன்சர் வந்து 0. அடுத்து ஹைப்பர் சார்ஜ் ஆஃப் Y ஆஃப் a lambda 0. lambda 0க்கு என்ன வருது? B equal to 1, S equal to -1. இப்போ ஹைப்பர் சார்ஜ் தான் கேட்டிருக்கான். ஹைப்பர் சார்ஜ் வந்து Y equal to நமக்கு என்ன ஃபார்முலா? B plus S 1 - 1 என்ன ஆயிரும் நமக்கு? 0. அது Y 0ன்னு சொல்லிட்டான், I3 சொல்லிட்டான். அப்ப வந்து சார்ஜ் கேக்குறாங்க. அப்ப என்ன வரும் நமக்கு? Q equal to I3 என்ன ஃபார்முலா நமக்கு? I3 is T plus B plus S தானே? Y/2. அப்ப வந்து Y 0 சொல்லிட்டான். அப்ப Y 0னா இது 0 ஆயிடும். I3 வந்து எவ்வளோ? -1/2. இல்ல இது வேற எதுவும் மிஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. Y வந்து 0. Y 0னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் நமக்கு வந்து இந்த டேர்ம் 0 ஆயிருது. I3 equal to -1/2. Then the particle charge. சரி, இது இருக்கட்ட பாத்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம். அடுத்து இங்க வந்துருக்க அப்படியே என்னது? Which of the following particle satisfies? Q0. B வந்து என்ன இருக்கணும்? +1, S வந்து -1, I3 வந்து 0. ஏன்னா என்ன வரும் நமக்கு? Q0 lambda நாட்டுக்கு தான் Q வந்து 0, B 1, S வந்து -1, I3 வந்து என்னது? 0. ஏன்னா இது வந்து லாம்டா பார்ட்டிகல் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும். ஒரே ஒரு பார்ட்டிகல் இருந்துச்சுன்னா அதனுடைய I வேல்யூ வந்து அது ஐசோஸ்பின் வந்து என்னது? 0. 2 பார்ட்டிகல் இருந்துச்சுன்னா அதோட I வேல்யூ வந்து 2 என்ன வரும் நமக்கு வந்து 1/2. I equal to ஆமா 1/2 டபுளேட்டா இருக்கும். அப்போ வந்து I3 வந்து என்ன சொல்லுவோம்னா +1/2, இன்னொன்னு வந்து -1/2 சொல்லுவோம். 3 பார்ட்டிகல் இருந்துச்சுன்னா I equal to 1. அப்ப என்னென்ன வரும் நமக்கு? -1, 0, -1, இது +1, 3 வரும். இப்ப லாம்டா 0ன்றது சிங்கிள் தான். லாம்டா 0ன்ற அந்த லாம்டா குரூப்ல யார் மட்டும் தான் இருப்பாங்க? லாம்டா 0 மட்டும் தான் இருக்கும். அதனால அதனுடைய I3 0. அப்புறம் லாம்டா வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச்னஸ், ஆனா நெகட்டிவ் பார்ட்டிகல்ல வரும். அது -1ல வரும். ஸ்ட்ரேஞ்ச் குவாண்டம் நம்பர் வந்து மைனஸ்ல வரும். அப்ப -1. B ஏன்னா இது லாம்டா ஆல்சோ பேரியான். ஏன்னா ஹைப்பரானும் பேரியான்ஸ்குள்ள வருது. ஆமா, ஸ்ட்ரேஞ்ச்னஸ் வந்து எல்லாமே பேரியான் கிடையாது. மேசான பேரியான்ல வராது. மேசான தவிர மத்த ஸ்ட்ரேஞ்ச்னஸ் எல்லாமே உங்களுக்கு பேரியான்ல வரும்.
Q equal to 0, சார்ஜ் 0. அப்ப வந்து ஆன்சர் வந்து நமக்கு லாம்டா 0. அடுத்து வந்து இது சிக்மா மைனஸ் அவனே வேல்யூ கொடுத்துட்டான். என்னது B வந்து 1, S equal to -1, I3 equal to -1. அப்ப சார்ஜ் வந்து ஆல்ரெடி சிக்மா மைனஸ் இருக்கு, அதனால என்ன போடலாம், நம்ம வந்து -1 போடலாம். இதனால நீங்க அதையும் தெரிஞ்சுக்கிறீங்க. சிக்மான்றதும் பேரியர்ல வரும். மேல இது வந்து என்னது ஸ்ட்ரேஞ்ச்னஸ், ஸ்ட்ரேஞ்ச் பார்ட்டிகல். சிக்மா மைனஸ்க்கு ஸ்ட்ரேஞ்ச் குவாண்டம் நம்பர் -1. அப்புறம் வந்து சிக்மா வந்து எத்தனை இருக்கும்னு பாத்தீங்கன்னா 3 இருக்கும். என்னென்ன இருக்கும், சிக்மா 0, +or -1. அப்ப இது வந்து ட்ரிபிளட்னாலே அதனுடைய இது I3 வந்து என்ன வரும், -1, 0, +1. ட்ரிபிளட்டா இருந்தாதான் இந்த -1, 0, +1 வரும். அந்த -1, +1 ஒரு இதுக்கு நீங்க உங்களுக்கு I3 வருதுனாலே அது கண்டிப்பா என்னவா இருக்கும், அது ட்ரிபிளட்டா தான் இருக்கும். சிங்கிளட்னா எது மட்டும் தான் வரலாம், 0 மட்டும் தான் வரலாம். டபுளட், நியூக்ளியான் வந்து டபுளட். நியூக்ளியான்னா என்ன இருக்கு, புரோட்டானும் நியூட்ரானும். டபுளட்னா அந்த குரூப்ல 2 பார்ட்டிகள் மட்டும் தான் இருக்குன்னு அர்த்தம். ட்ரிபிளட்னா அந்த குரூப்ல எத்தனை பார்ட்டிகள் இருக்கு, 3. அதெல்லாம் சிங்கிள் தான், சிங்கிளட். இப்ப அதே மாதிரி பையான்ல என்னென்ன இருக்கு நமக்கு, π0, π +or -1. அப்ப அது ட்ரிபிளட். அதோட ஐசோஸ்பின் என்ன வரும் நமக்கு, 0, +1, -1. அந்த மாதிரி. அடுத்து Gelman-Nijima relation is fundamental in classifying particles in இது quark model. Okay. அடுத்து 81, elementary particles are broadly classified into. elementary particle எவ்வாறு கிளாசிஃபை பண்ணப்பட்டிருக்கு, all of the above. baryons and mesons இது ஒரு குரூப். baryons and mesons யாரு, baryons and mesons வந்து ஹேட்ரான்ஸா இப்படி சொல்லலாம். பெர்மியன் அண்ட் போசான்றது எல்லாமே வந்துரும். எல்லாமே எதுக்குள்ள வந்துரும், பெர்மியனுக்குள்ளயும் போசானுக்குள்ளயும் வந்துரும். லெப்டான்ல யார் இருக்கா, எலக்ட்ரான், அந்த நியூட்ரினோ, இதெல்லாம் என்ன லெப்டான். ஹேட்ரான் வந்து பேரியான்ஸ் மேசன்ஸ் சேர்ந்து பேரியான். காஜ் போசான்ஸ்ன்றது நம்ம அந்த இது பார்த்தோம்ல, இது வீக் இன்டராக்ஷனுக்கு எல்லாம் வருது இல்ல போசான், அதெல்லாம் வந்து காஸ் போசான்ஸ். எல்லாமே போசான். அதுல காஜ் போசான்னா நம்ம அந்த இதெல்லாம் சொல்லுவோம், இது இன்டகிரேட் இல்ல இது இன்டர்மீடியட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் அதுல கொண்டு வருவாங்க. அதெல்லாம் வந்து. அடுத்து 82, which of the following are not affected by strong interaction. இதுல ஏதோ வந்து strong interaction affect ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா லெப்டான்ஸ். ஏன்னா மேசான், பேரியான், குவார்க் இதெல்லாம் ஸ்ட்ராங்ல வந்துடும். லெப்டானுக்கும் குவார்க்குக்கும் சம்பந்தம் கிடையாது. அடுத்து வந்து ஹேட்ரான்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப். ஹேட்ரான்ஸ் எதன் மூலமாக உருவாக்கப்படுகிறது, ஹேட்ரான் யாராரு, மேசானும் பேரியானும் யாரால உருவாக்கப்படுதுன்னா குவார்க்குகளால் உருவாக்கப்படுகிறது. லெப்டான் வந்து எலிமெண்டரி பார்ட்டிகல். லெப்டானுக்குள்ள என்ன இருக்காது, குவார்க் இருக்காது. ஆமா, லெப்டான் வந்து ஒரு அது தனித்த பார்ட்டிகல் லெப்டான்ஸ். ஆமா, லெப்டான் வந்து ஒரு இது எலிமெண்டரி பார்ட்டிகல். பட் புரோட்டான், நியூட்ரான் இதெல்லாம் எலிமெண்டரி கிடையாது. ஏன்னா அதுக்குள்ள என்ன இருக்கு, மாறிட்டே இல்ல, அதுக்குள்ள இன்னொரு எலிமெண்டரி பார்ட்டிகல் குவார்க் இருக்கு. அப்ப குவார்க்குகள் யாருக்குள்ள இருக்கும்னா நமக்கு வந்து மேசான், பேரியான், அது ரெண்டும் சேர்த்து என்ன சொல்றாங்க, ஹேட்ரான். At the hadrons, therefore hadrons are composed of என்னது quark. At the how many fundamental quark flavors exist? 83 quark, 84 க்கு எத்தனை டைப் ஆஃப் quark இருக்கு நமக்கு, மொத்தம் வந்து 6. 3ன்னா நீங்க 3 பிரிவுல இருக்கு, ஒவ்வொன்றுலயும் 2 இருக்குல்ல. அப் என்னென்ன இருக்கு, அப், டவுனு, இது ஜாமு இல்ல சாமுக்கு யாரு, ஸ்ட்ரேஞ்சுக்கு இது இல்ல
அப் டவுனு, இன்னொன்னு டாப் பாட்டம், இன்னொன்னு டாப் பாட்டம், ஆமா சாம ஸ்ட்ரெச். ஓகே, அப்ப இது எத்தனை? இங்கிட்ட ஒரு 3, இங்கிட்ட ஒரு 3. ஓகே, இது எல்லாமே என்னது? அப்பு, டாப்பு, சாம. இங்கிட்ட அதுக்கு ஆப்போசிட் வந்து டவுனு, பாட்டமு, எது வருது? ஸ்ட்ரெச். மொத்தம் வந்து 6. அடுத்தது எலக்ட்ரிக் சார்ஜ் ஆஃப் an up quark. up quark-ஓட சார்ஜ் எவ்வளவு? +2/3. டவுன் குவார்க்குக்கு -1/3. ஸ்ட்ரேஞ்ச் குவார்க்ன்றது எதுல வருது? டவுன்ல வருதா, அப்ல வருதா? ஸ்ட்ரேஞ்சுக்கு என்ன வருது? ஸ்ட்ரேஞ்சுக்கு -1/3. அப்ப சாமுக்கு என்ன வரும்? சாமுக்கு +2/3. அதாவது இந்த மூணுக்குமே +2/3. இந்த சைடு உள்ள மூணுக்குமே என்னது? -1/3. அப் குவார்க்கு, டவுன் குவார்க்கு, அப்புக்கு ஆப்போசிட் டவுன், டாப்புக்கு ஆப்போசிட் பாட்டம், சாமுக்கு ஆப்போசிட் ஸ்ட்ரேஞ்ச். அடுத்து क्वेश्चन நம்பர் 87. Which of the following variants contains UDS? UDS இது சென்டர்ல இருக்கு. இது எங்க இருக்கு? நமக்கு சென்டர்ல வருதா? UDS மூணுமே உள்ளது. U வந்து ஆக்சுவலா என்னது? +2/3. D வந்து -1/3. S க்கு என்னதான்? -1/3. அடிச்சீங்கன்னா எத்தனை வரும்? 0. ஆனா இதுக்குமே 0 தான் வரும். என்னது? பைக்கும் 0 தான். நியூட்ரானுக்கு என்னதான்? நியூட்ரானு இது ஆன்சர் வந்து நமக்கு இது மேசானும் குவார்க்கு தான். மேசானுக்கு வந்து உங்களுக்கு வந்து குவார்க் எப்படி இருக்கும்னா, ஒரு குவார்க்கு, ஒரு ஆன்டி குவார்க். இந்த பை இருக்கு இல்லையா, இதுக்கு எப்படி இருக்கும்? ஒரு குவார்க் இருக்கும், அடுத்தது என்ன இருக்கும்? ஒரு ஆன்டி குவார்க் இருக்கும். புரோட்டான் அண்ட் நியூட்ரான் இது ரெண்டுக்கு எப்படி இருக்கும்னா, மொத்தம் 3 குவார்க் இருக்கணும். எத்தனை குவார்க் இருக்கணும்? 3. மூணுமே எப்படி இருக்கணும்னா, 2 வந்து 2 டவுன்னா ஒரு அப்பு, அல்லது 2 அப்புன்னா ஒரு டவுன், அந்த மாதிரி இருக்கும். எதுக்கு? புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும். மேசானுக்கு வந்து பை மேசான் இதுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு பாசிட்டிவ் குவார்க்கு, இன்னொன்னு வந்து என்னது? அதாவது ஒண்ணு அப்புன்னா இன்னொன்னு என்னவா இருக்கும்? டவுனா இருக்கும். லாம்டா 0 பாத்தீங்கன்னா 3 குவார்க்கு. மூணுமே எப்படி இருக்கு? மூணுமே டிஃபரெண்ட் குவார்க்ஸ். மூணுமே அப் குவார்க்கு, ஒரு டவுன் குவார்க்கு, இன்னொன்னு வந்து என்னது? ஸ்ட்ரேஞ்ச் குவார்க், அந்த மாதிரி. அடுத்த 88 பாருங்க. புரோட்டான். புரோட்டானுக்கு என்னென்ன குவார்க்கு? புரோட்டானின் குவார்க்கு 2 அப்பு, ஒரு டவுன். அப்போ வந்து ரெண்டுக்கும் அப்புக்கு வந்து 2/3, இன்னொரு அப்புக்கு 2/3, டவுனுக்கு வந்து 1/3 போட்டு நீங்க கழிச்சீங்கன்னா கடைசியில E வந்துடும். ஒரு சார்ஜ் E வந்துடும், பிளஸ் E வந்துடும். நியூட்ரானுக்கு நியூட்ரானுடைய இது வந்து என்னது? 2 டவுன், ஒரு அப்பு. அப்ப என்ன வருது நமக்கு? ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன். ஒமேகா மைனஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஒமேகா மைனஸ் பேரியான் மூணுமே S, ட்ரிபிள் S. இதெல்லாம் முக்கியமானது. ஒமேகா மைனஸ் பேரியானுக்கு ட்ரிபிள் S. அப்ப ஒமேகா மைனஸோட சார்ஜ் எவ்வளவு? ஒமேகா மைனஸ்க்கான சார்ஜ் வந்து 0. ஐசோஸ்பின் தான் 0. சார்ஜ் வந்து -1. ஒமேகா மைனஸ்க்கான சார்ஜ் வந்து எவ்வளவு? -1. -1 தானே? என்னது? அது மேலே மைனஸ் இருக்குது, அவ்வளவுதான். ஒமேகா மைனஸ் இருக்கு, எப்படி 0 வரும்? நீங்க எஸ்குவார்க்கு சார்ஜ் எவ்வளவு? ஒரு எஸ்குவார்க்கு சார்ஜ் எவ்வளவு? இப்ப ட்ரிபிள் எஸ் ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஒரு எஸ்குவார்க்கான சார்ஜ் -1/3E. 3 எஸ்குவார்க்கு 3 சார்ஜிங் கூட்டினீங்கன்னா என்ன வரும் நமக்கு? -1/3 பிளஸ் -1/3 -1/3 கூட்டினீங்கன்னா -3/3E. அப்ப அடிச்சீங்கன்னா ஒரு E. ஒமேகா மைனஸ் ஏற்கனவே பவர்ல என்ன நமக்கு
மைனஸ் இருக்கு, சார்ஜ் வந்து -1. அடுத்து கொஸ்டின் நம்பர் 91. பேரியன்ஸ் ஆர் மேடம். பேரியன்ஸ் எப்படி என்ன இருக்கும்? பேரியன்ஸ்ல எத்தனை குவார்க் இருக்கும்? பேரியன்ஸ்ல மொத்தம் வந்து 3 குவார்க். என்ன இருக்கலாம்? 2 அப் இருக்கலாம், ஒரு டவுன் இருக்கலாம், அல்லது 2 டவுன் ஒரு அப் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். அடுத்து வந்து மேசான்ஸ்ல வந்து 2 குவார்க் தான் இருக்கும். ஒன்னு வந்து குவார்க், இன்னொன்னு என்னவா இருக்கும்? ஆன்டி குவார்க்கா இருக்கும். அப்போ ஆப்ஷன் சி. இப்போ 2 குவார்க்ன்றது கரெக்ட் தான், இருந்தாலும் அடுத்து நமக்கு கரெக்டான ஆப்ஷன் என்ன இருக்கு? நமக்கு 1 குவார்க் பிளஸ் 1 ஆன்டி குவார்க். என்ன சொல்ல போனா நம்ம இது வராது, எனக்கு வந்து குவார்க்னு சொல்லியிருக்கான். ஒரு குவார்க், இன்னொன்னு என்னவா இருக்கணும்? ஆன்டி குவார்க்கா இருக்கணும். அடுத்து வந்து which of the following is a meson. கீழே இருக்குல்ல, எது மேசான்? கேயான் தான் மேசான். which of the following is not a baryon. கீழே இருக்குல்ல, எது baryon இல்ல? 5+ எதுல வருது? மேசான்ல வரும். And by the lightest meson எது? கீழே இருக்குல்ல, லைட்டஸ்ட் மேசான் வந்து பையான்ஸ். மாஸ் நம்ம செக் பண்ண தெரியும், பையான்ஸ் போட்டுங்க. அடுத்து 96 வந்து which particle mediates strong force. ஸ்ட்ராங் ஃபோர்ஸ்க்கு யார் மீடியேட்டர்? யாரு? பையான். இத சொல்லுங்க பார்க்கலாம். 97. which of the following belongs to the baryon decuplet. பேரியன் டெக்குப்ளட்டுக்கு கீழே உள்ளது எது முக்கியமாக நமக்கு இருக்கு? இது ஒமேகா மைனஸ் தான். which of the following belongs to the baryon decuplet. பேரியன் டெக்குப்ளட்னா 10 உள்ளது. என்ன இருக்கு நமக்கு? சரி, ஒமேகா மைனஸ் தான் லாஸ்ட் ஆன் பண்றோம், அதோட பொருந்த வைக்கணும். அடுத்து which meson has strangeness +1. கீழே இருக்குல்ல, எதுக்கு strangeness +1? K மட்டும் தான் இதுல ஸ்ட்ரேஞ்ச் பார்ட்டிகல், மத்தெல்லாம் ஸ்ட்ரேஞ்ச் வராது. அடுத்து which of the following is a pseudo scalar meson. இது வந்து பை போட்டுங்க, செக் பண்ணிடுவோம். அடுத்து பேரியன் நம்பர் ஆஃப் எனி மேசான். எந்த ஒரு மேசானா இருந்தாலும் அதுக்கான பேரியன் நம்பர் என்ன? 0. ஏன்னா மேசான் வந்து என்ன இல்ல, பேரியனே கிடையாது. அப்ப என்னது? 0. அடுத்தது ஜாம் குவார்க் வாஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் இன். ஜாம் குவார்க் எப்ப டிஸ்கவர் பண்ணாங்கன்னா, இந்த J/psi என்ற பார்ட்டிகல் டிஸ்கவர் பண்ணும்போது தான் டிஸ்கவர் பண்ணாங்களா. இதை டிக் பண்ணிக்கங்க. அடுத்து 102. the color property of quarks was introduced to explain. கலர் குவார்க் எதுக்காக யூஸ் பண்றாங்க? கலர் ப்ராப்பர்ட்டி எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா, இப்போ நீங்க ஒரு நியூட்ரான் எடுத்துக்கிட்டீங்க, புரோட்டான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, புரோட்டானுக்குள்ள 3 குவார்க் இருக்கும். குவார்க் எல்லாத்துக்குமே ஸ்பின் வேல்யூன்னு பாத்தீங்கன்னா 1/2. அப்ப 3மே 1/2 ஸ்பின் உள்ளது. 3மே பெர்மியான்ல வருது. 3 பெர்மியான் எதுக்குள்ள இருக்கு? ஒரே ரவுண்டுக்குள்ள இருக்கு. அப்படி இருக்க முடியுமா? யாரால இருக்க முடியாது? பவுலிஸ். இப்ப என்ன ஆன்சர் நமக்கு வந்து? அப்பதான் என்ன சொல்றான் அப்படின்னா, கலருக்குன்ற கான்செப்ட கொண்டு வரான். 3 குவார்க் இருந்தாலும் 3க்கும் கலர் வந்து வேறையா இருக்கும். இப்ப இந்த U வந்து வேற கலர் இருக்கும், இந்த U வேற கலர், இந்த D வந்து வேற கலர். 3 கலர் என்னென்ன கலர்னா இந்த பேசிக் கலர்ஸ் எடுத்துக்கிறோம். என்னது? ரெட், கிரீனு, எல்லோ. RGB தானே? RGB தான் பேசிக் கலரு. எல்லோ இங்க வருது இல்ல, கரெக்ட் தானே? RGB கரெக்ட் தானே? நீ சொன்னா எனக்கே டவுட் வருது. RGB ரெட், கிரீனு, இது 3 சேர்ந்தா என்ன ஆயிடும்? அது கலர்லெஸ்ஸா மாறிடும். பட் வெளியில பாக்குறது கலர்லெஸ்ஸா இருக்குது, உள்ள வந்து ஒண்ணு தனித்தனி கலரா இருக்கிறதுனால ஒரே 1/2 ஸ்பின் இருக்கக்கூடிய பார்ட்டிகல். அதனால என்ன பண்ண முடியுது? 3 பார்ட்டிகல்ஸ் அதனால உள்ள இருக்க முடியுது. அப்படின்ற கான்செப்டுக்காக என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, கலர் ப்ராப்பர்ட்டி கொண்டு வராங்க. ஆன்சர் வந்து என்னது? பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் வயலேஷன்.
வயலேஷன்னா பவுலி இன்சுலேஷன் பிரின்சிபல் வயலேட் ஆகுறதுனால என்ன கொண்டு வரோம் நம்ம வந்து கலர் கான்செப்டை இன்க்ளூட் பண்றோம். 103 வந்து which of the following reason contain a chalk quark. கீழ இருக்குல்ல எதுல chalk quark இருக்கு அப்படின்னு கேக்குறான். 5+ல chalk quark வராது. இதுல வந்து இது போடுங்க D+ போடுங்க செக் பண்ணிக்குவோம். அடுத்தது டாப் குவார்க் இஸ் ஸ்பெஷல். டாப் குவார்க் வந்து ஸ்பெஷல் because it has the largest mass among quark. It has fractional electric charge -2/3. It is stable. It is lighter than proton. ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எது மைனஸ் எப்படி வரும்? டாப் குவார்க்கு இது கிடையாது. ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் ஏ போட்டுங்க செக் பண்ணிக்கலாம். அடுத்து அக்கார்டிங் டு த குவார்க் மாடல் பேரியான்ஸ் ஆர் ஆல்வேஸ். குவார்க் மாடலின் படி பேரியான்ஸ் வந்து ஆல்வேஸ் என்னது போசான்ஸா பெர்மியான்ஸா? பெர்மியான்ஸ். மேசான் தான் போசான்.